ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பேங்கிங்கில் இருக்கிற அந்த குவான்ஸோட டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஸோ அப்போ அந்த வரிசையில் அப்போ இந்த லாஸ்ட் 2 days 3 days பிஃபோர் வந்து நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்ற அந்த கான்செப்ட் எடுத்து அதோட பேஸ் பார்த்துருப்போம், அதோட பேசிக் ப்ராப்ளம்ஸ் ப்ரிலிம்ஸ் லெவலில் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஸோ அப்போ அதோட கண்டினியூஸாக இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதாவது ஏபிசி அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ வெயிட். ஓகே, ஸோ ஏபிசி அதோட ரேஷியோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1:4 1:2:4 கொடுத்துட்டாங்க. அண்டு ஆஃப்டர் 6 months ஏ இன்வெஸ்டட், அதாவது ஆஃப்டர் 6 months ஏ இன்வெஸ்ட் ஹாஃப் அமௌண்ட் மோர் அஸ் பிஃபோர், அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம். அப்போ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா, நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 6 தான் அதோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட். அதை அவர் அந்த ஒன் பார்ட்டுன்ற அந்த ஒன் பார்ட்டை வந்து 6 மாதத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போது அடுத்த 6 மாதத்துக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, அவர் ஆல்ரெடி இருந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டில் ஹாஃப் எடுத்து அது கூட போட்டுறாரு ஓகேவா. ஹாஃப் அமௌண்ட் மோர் அஸ் பிஃபோர். ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ முன்னாடி வந்து அவர் வந்து 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருனா, இப்போ இதில் பாதி என்னது, ஹாஃப் என்னது 10, அந்த 10 சேர்த்து போட்டு அடுத்த 6 மாதத்துக்கு 30 பண்ணிடுறாரு. ஸோ இப்போ இதுதான் ஏ. ஸோ இப்போ இந்த லாஜிக் ஓகேவா, இந்த லாஜிக் இங்கே ஃபாலோ ஆகுது. ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஓகேவா, இதான் கான்செப்ட். ஸோ அப்போ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே அதாவது 1 2 4 இருக்குது. ஸோ அப்போ இதில் நான் ஹாஃப் எடுத்தேன்னா எனக்கு 0.5 சொல்லிட்டு, அதாவது பாயிண்டில் எனக்கு வந்து சம் மூவ் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அது எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட் க்ரியேட் பண்ணும் கரெக்டாக. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் ஜஸ்ட்டு ரேஷியோ தானே, அப்போ ரேஷியோ ஜஸ்ட் ஒரு அடிஷ்னலாக ஒரு 0 சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் ஆக போகிறது இல்லை, என்னோடய ரிசல்ட் என்னோடய வேல்யூ கரெக்டாக. ஸோ இப்போ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, ஜஸ்ட் எனக்கு வந்து என்னோடய ரேஷியோவை வந்து ஜஸ்ட் ஒரு வேல்யூ ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கிறேன். 10 20 40ன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 6 மாதத்துக்கு இவன் 10 ரூபா தான். அடுத்த 6 மாதத்துக்கு என்ன நடக்குது, அந்த 10ல் பாதி போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறான், அப்போ 15. அதாவது அடுத்த 6 மாதன்றது இல்லை, நம்ம அந்த மொத்தமாக எவ்வளோ இயர் அப்படின்றத அதுக்கடுத்து நம்ம டேலி பண்ணுவோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு இப்போ இதை முடிஞ்ச 6 மாதம் முடிஞ்சு, இப்போ அடுத்து வந்து 15ன்னு சொல்லிட்டாச்சு. அடுத்து வந்து பி என்ன பண்ணுறாங்க, பி இன்வெஸ்டட் த சேம் அமௌண்ட். ஓகே, இப்போ பியும் அதே மாதிரி தான் 6 மாதம் வரைக்கும் 20 ரூபா. அடுத்து 6 மாதம் முடிஞ்சக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, சேம் அதே அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ 40. அடுத்து சி என்ன பண்ணுறான், சி வித்ட்ரா பண்ணுறான், எடுத்துடுறான் 1/4 ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட், 1/4 எடுத்துடுறான். அப்போ 6 மாதத்துக்கு இது. ஸோ இப்போ இதில் 1/4 என்னென்ன 10, 40ல் 1/4 என்னது 1/4 என்னது 10. அப்போ அந்த 10 ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் வந்து 30 இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் 30. ஸோ முடிஞ்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தர் ப்ராஃபிட்ஸ் அட் த எண்ட் ஆஃப். ஓகே, அப்போ எண்ட் ஆஃப் த இயர்னா அப்போ ஒரு வருஷம் தான். அப்போ ரிமைனிங் இருக்குது ஃபுல்லாமே 6 மாதத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மந்த், அதாவது டைம் பீரியட் சேம். ஸோ இப்போ அடிச்சு கொடுத்துடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சேம் அடிச்சு கொடுத்துடலாம். இப்போ என்ன நடக்கும்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி கீழே போடணும் 25, இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் 60, இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் 70. ஸோ இப்போ இதுக்கு ரேஷியோ பார்த்தோம்னா 5:12:14. திஸ் இஸ் த ப்ராஃபிட் ரேஷியோ. இந்த இருக்குல்ல ஆப்ஷன் சி, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம்.
ஓகே, இப்போ இந்த சம்மில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதாவது ஏ இன்வெஸ்ட் பண்ணுறான், எவ்வளோ அமௌண்ட்டு, ஏ வந்து வெயிட், ஓகே, ஏ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான்னு பார்த்தோம்னா 25,000 இன்வெஸ்ட் பண்ணுறான். ஓகே, அண்டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ், ஏ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். அண்டு பி ஜாயின்ட் ஹிம் ஆஃப்டர் 1 இயர். ஸோ இப்போ 1 இயர்க்கு அப்புறம், ஓகேவா, 1 இயர்க்கு அப்புறம் பி ஜாயின் பண்ணுறான் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 30,000. ஓகேவா, பி ஜாயின் பண்ணிட்டான். அடுத்து ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பிஸ்னஸ் தே ஏர்ன் த ப்ராஃபிட் ஆஃப் 46,000. ஸோ இப்போ 2 வருஷன்ற கெடு. ஓகே, இப்போ 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து அட் த எண்ட் ஆஃப் த 2 இயர்ஸ், கரெக்டாக. அப்போ என்ன அர்த்தம், ஸோ நம்ம இயர்லேயே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மந்தில் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை தான், பட் இயர்லேயே டேரெக்டாக எடுத்தால் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாயிரும். ஸோ இவன் வந்து 2ஆக இருப்பான், ஏன்னா ஏவை பற்றி எதுவுமே சொல்லலாம். அப்போ ஏ வந்து ஃபிக்ஸடு 2ஆக இருப்பான். இவன் ஆஃப்டர் 1 இயர்ன்றனால ஜஸ்ட் 1 இயர் தான் இவனோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இப்போ இதே நீங்கள் மந்தில் யோசித்து பாருங்கள், மந்தில் என்ன அர்த்தம், இப்போ 2 வருஷம்னா இப்போ இவன் 24 மாதம், சும்மா இவன் வந்து 12 மாதம் தான் அடித்து கொடுத்தாலும் சேம் 1:2 தான் வரப்போகுது, கரெக்டாக. ஸோ தட் இஸ் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி நம்ம ரேஷியோ அடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தோம்னா 5:3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ராஃபிட் ரேஷியோ வரும். ஸோ அப்போ இந்த ப்ராஃபிட் ரேஷியோ இந்த 8 பார்ட்டு தான் என்னென்னு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா 46,000, 46. ஓகேவா, 8 பார்ட்டு தான் 46. ஸோ இந்த இடத்துல 46 46,000 எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நம்ம இங்கே 0 சேர்த்துருந்தாலுமே 0 எல்லாமே ரேஷியோவில் கேன்சல் ஆகிருந்திருக்கும். ஸோ அப்போ அதனால் பெருசாலாம் நம்ம யோசிக்க வேணாம். அப்போ ஒரு பார்ட் என்னென்னு பார்த்தோம்னா 8 பார்ட் 46, ஒரு பார்ட் வந்து 8 47 8 58, ஒரு பார்ட் வந்து 5,750 வரும். அப்போ ஒரு பார்ட் 5,000 இவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி த பி ஷேர், பியோட 3 பார்ட் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ 3 பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா 17,500 அப்படின்னு சொல்லிட்டு 17,250 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஓகேவா, 17,250. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, இப்போது இந்த சம்மில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, 2 brothers இன்வெஸ்டட். ஓகேவா, 2 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஏ பி 2 பேர். ஸோ ஒருத்தவங்க 50,000, இன்னொருத்தவங்க 70,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அண்ட் என்ன சொல்கிறாங்க, நல்லா முக்கியமாக கவனிக்கணும், இந்த சம்மில் ஒரு ட்விஸ்டட் இருக்குது. ஸோ இப்போ அண்ட் ரெஸ்பெக்டிவ்லி இன் அ பிஸ்னஸ் அண்ட் அக்ரி தட் 70% ஆஃப் த ப்ராஃபிட் ஷுட் பி டிவைடட் ஈக்குவலி. ஸோ இப்போ ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கிறாங்க 70% ஆஃப் த ப்ராஃபிட் between them and the remaining profit in the ratio of investment. So 70%, இப்போ 100% ப்ராஃபிட்னா அந்த 100ல் 70% வந்து 2 பேரும் 35, உனக்கு 35 எனக்கு 35. ஸோ அப்போ எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் 35 சொல்லிட்டு அதாவது பாதி பாதியாக பிரிச்சுக்குவாங்க. அந்த 70 போச்சுன்னா மிச்சம் ரிமைனிங் 30% இருக்கும்ல, அந்த 30% எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா அவங்களோட அந்த ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கும்ல, அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வெளியே வந்து அந்த டைம் பீரியடை பொறுத்து வெளியே வந்த ப்ராஃபிட் ரேஷியோ இருக்குல்ல, அதுபடி பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா, இதுதான் லாஜிக்கு. அப்போ அப்படி பிரிச்சுக்கும் போது ஒரு ஆளுக்கு வந்து 90, அதாவது ஒரு ஆளை காட்டிலும் 90 கூட வரான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இஃப் ஒன் பிரதர் கெட் 90 மோர் தென் த அதர், அப்படி இருக்கும்போது டோட்டலாக அந்த 100% எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்றதான் கேள்வி. ஓகேவா, ஸோ இப்போ நல்லா ஈஸியாக செய்யலாம். ஸோ இப்போ இதையே ரேஷியோ எடுத்துக்கிட்டு என்ன அர்த்தம், 5:7. இதுதான் லாஜிக், 5:7. இப்போ இந்த 2 பார்ட், அதாவது கண்டிப்பாக ஒரு ஆளை காட்டிலும் ஒரு ஆள் கூட இருப்பான். பிகாஸ் அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு ஆளை காட்டிலும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து 90 ரூபி கூட இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த 2 பார்ட் இருக்குல்ல டிஃப்ரென்ஸ், இந்த 2 பார்ட் தான் கண்டிப்பாக அந்த 90ன்ற அந்த டிஃப்ரென்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஒரு பார்ட் என்னவாக இருக்கும், 45 இருக்கும். ஸோ அப்போ ஒரு பார்ட் 45னா இங்கே டோட்டலாக எத்தனை பார்ட் இருக்குது, 12 பார்ட்ஸ் இருக்குது. அப்போ 12 பார்ட்ஸ் என்ன வரும், 45 × 12 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். நீங்கள் இன்னொன்று நல்லா யோசிங்க, இந்த 12 பார்ட்டுன்றது என்னது, இவங்க அந்த 100% ப்ராஃபிட்டில் 30% இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து, இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ பொறுத்து பிரிச்சுக்கிட்டாங்க தெரியுமா, அந்த இதுதானா இந்த இது. ஸோ இப்போ அந்த 30% தானே இது, உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா. ஸோ இப்போ அந்த 100%ல் 70ன்றது அவங்க ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டாங்க. மிச்சம் இருக்க 30 என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி அவங்களோட ரேஷியோ பொறுத்து பிரிச்சுருந்துருப்பாங்களா. அப்போ இந்த இதுதான் என்னது, இந்த பார்ட்டு தான் 30%. ஓகேவா, அதாவது 45 ÷
அது இன்ட்டு 12, இதுதான் 30%. இது 30%னா அப்போ 100% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதை நம்ம அடித்து கொடுத்தோம்னா 1800ன்னு வரும். இதுதான் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள், பட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் தான். கான்செப்ட் புரியலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ 30% இங்கே கொடுக்கப்பட்ட இந்த 12ன்றதுமே என்னதுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து 30%. அப்போ அந்த 30% தான் 45 × 12. அப்போ 100% என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். ஓகே, இந்த சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த சம் ரொம்பவே சிம்பிள் தான், ஆனால் லாஜிக் தான். இங்கேயுமே லாஜிக் தான் பேசும். ஸோ இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகேவா, எக்ஸ் அண்ட் ஒய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ஹிண்ட். அதாவது 5%, இப்போ 100% ப்ராஃபிட் வந்துருக்கும் கரெக்டாக. அந்த 100ல் 5% யாருக்கு போயிருக்குன்னு பார்த்தோம்னா டோட்டல் 5% டோட்டல் ப்ராஃபிட் வந்து டொனேட் பண்ணிட்டாங்க. சும்மா ஒரு சேரிட்டிக்கு ஏதோ சம்திங் டொனேட் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும்? 95% ப்ராஃபிட் தான் இருந்திருக்கும் கரெக்டாக. ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து என்னென்னா 95% ஆஃப் ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு கையில் ரிமைனிங் இருக்கும். அப்போது நல்லா இப்போ யோசித்துக்கோங்க, இதுதான் நம்மளுக்கான, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டைம் பீரியடும் சேம் தான். அப்போ கிட்டத்தட்ட இந்த இதுதானே நம்மளுக்கான ப்ராஃபிட் ரேஷியோ 3:2. அப்போ இந்த 3:2ன்ற இந்த 5 பார்ட் தான் என்னது 95%, ரைட். ஸோ அப்போ ஒரு பார்ட் என்னது 19%. அப்போ ஒரு பார்ட் 19னா இதை டிரைவ் பண்ணுங்கள். ஒரு பார்ட் 19னா 3 பார்ட் வந்து 57, 2 பார்ட் வந்து 38. இதுதான் லாஜிக். ஓகே, 2 பார்ட் 30, 2 பார்ட் 38, இதுதான் லாஜிக்கு. ஸோ இந்த 38ல் இந்த இதுதான் இப்போ ப்ராஃபிட். நான் எனக்கு 95% ப்ராஃபிட்டாக பிரிச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போது சொல்லப்பட்ட 8550 எக்ஸுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கா? 8550 கிடச்சிருக்குது. அப்போது இந்த 57 பார்ட், அதாவது இந்த 57 பார்ட்டு தான் 8550. ஓகேவா, அந்த 57 பார்ட்டு தான் 8550. அப்போ ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பார்ட் வந்து 150 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா. அப்போ ஒரு பார்ட் 150னா அப்போ டோட்டலாகவே கண்ண மூடிட்டு என்ன சொல்லிடலாம்? 100 பார்ட், சாரி நான் தலையில் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ 100 பார்ட் கண்ண மூடிட்டு என்ன சொல்லிடலாம்? 15,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, இப்போ இந்த சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சம்மில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது XY இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 16 அண்டு வந்து 12,000. ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸு ஒய், ஸோ 16,000 அண்டு 12,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் 3 months, கவனமாக கவனிங்க, ஆஃப்டர் 3 months எக்ஸ் வித்ட்ராய் 5,000. ஸோ அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னது? வெறும் 3 மாதத்துக்கு தான். அதுக்கு அடுத்து என்ன நடக்குது? 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த 16லேருந்து 5,000 வந்து அவன் வித்ட்ரா பண்ணிடுறான். அப்போ ரிமைனிங் 11,000 தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஓகே, அண்டு ஒயில் அதே நேரத்தில் வந்து ஒய் என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா 5,000 அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறான். அப்போ இந்த 12,000ன்றது இந்த 3 மாதத்துக்கு தான். இதை கூட 5,000 அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்போ 12 + 5 17,000 சொல்லிட்டு வந்து நிற்கும். இது வந்து அந்த ஆஃப்டர் 3 மாதத்துக்கு அப்புறம் அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் 3 months மோர், அது தாண்டி இப்போ ஆல்ரெடி ஒரு 3 மாதம் முடிஞ்சு, அது போக அகைன் இன்னொரு 3 மாதம், அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் இசட் ஜாயின் பண்ணுறான். ஓகேவா. ஸோ இப்போ நல்ல கதை, இசட் ஜாயின் பண்ணுறான். ஸோ இப்போ இசட் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா
வித் கேபிட்டல் ஆஃப் 21,000 ஓகேவா. இசட் ஜாயின் பண்ணி அவனோட பங்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 21,000 ஓகேவா. ஸோ இப்படி இருக்குது. ஆஃப்டர் அ இயர் அவங்களோட ப்ராஃபிட் ஓகே. அப்போ வந்து ஜஸ்ட் 1 இயர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா இருக்கிற டேட்டாலாம் அப்போ ரிமைனிங் பீரியடை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ இவன் ஆல்ரெடி வந்து 3 மந்த்ஸ் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போது இந்த 11,000க்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கும்? 9 மந்த்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் 11,000. அதே மாதிரி இங்கே 3னா அப்போ இங்கே 9. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும் இசட்டுக்கு? அதாவது 6 மாதம் கழிச்சு தான் ஜாயின் பண்ணியிருக்கான். மொதல் ஒரு 3 மாதம் எக்ஸ் அண்ட் ஒய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சு அடுத்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் இசட் ஜாயின் பண்ணுறான். அப்போ இவன் ரிமைனிங் 6 மாதத்துல தான் இவனோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் ஓகேவா. இப்போ என்ன நடக்கும்? ஸோ மந்த்தை ஃபுல்லாத்தையும் காலி பண்ணுங்கள். ஸோ 1 3 1 3 3 3s are 9 3 3s are 9 2 3s are 6 ஓகேவா. இப்போ நமக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த இதை அது ஆட் பண்ணணும். மல்டிப்ளைல ஆட் பண்ணி கீழே எழுதணும். இதை ஆட் பண்ணி கீழே எழுதணும். இதை ஆட் பண்ணி கீழே எழுதணும். ஸோ அப்போ இங்கே வந்து என்னது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதாவது 2 × 21 என்னது 42 ஓகே. அடுத்து 3 × 17 ஒன்று இருக்கும். அதாவது 3 × 17 கண்டுபிடிக்கணும் 51. 51 + 12 என்ன வரும்? 63 ஓகே. அடுத்து 3 × 33 3 × 11 + 16 என்ன வரும்? 49. ஸோ அப்போ இதை ரேஷியோவில் கொண்டு வந்தோம்னா 7:9:6 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். இது என்னோட ப்ராஃபிட் ரேஷியோ ஓகே. ஸோ வெயிட், அப்போது எக்ஸ் ஒய் இசட்டுக்கான ப்ராஃபிட் ரேஷியோ 7:9:6. ஸோ அப்போ இந்த மூணு பார்ட்டு தான் என்னது? இந்த 15 22 இந்த 22 பார்ட்டு தான் எனக்கான 26,400 இருக்கும். அப்போ ஒரு பார்ட் என்னவாக இருக்கும்? 1,200 இருக்கும் ஓகே. ஸோ இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? பை வாட் அமௌண்ட் டஸ் த ஷேர் ஆஃப் ஒய் எக்ஸீட் த ஷேர் ஆஃப் இசட். ஸோ ஒய்யோட ஷேர் இசட்டை காட்டிலும் எவ்வளோ கூட இருக்குன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். ஒய்யோட ஷேர் எங்கே? 9. இசட்டோட ஷேர் 6. ஸோ அப்போ எவ்வளோ கூடி இருக்குது? 3 கூடி இருக்குது. அப்போ 3 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு 3600 ரைட். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போது இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது A and B entered a partnership investing 48,000 and 60,000 ஓகேவா. ஸோ இப்போது A and Bக்கான இன்வெஸ்ட்மெண்ட் 48,000 and 60,000 கொடுத்துட்டாங்க ஓகே. ஆஃப்டர் 3 months A withdrawal 8,000 ஓகே. ஆஃப்டர் 3 months ஓகேவா. அப்போ 3 monthsக்கு தான் இந்த 48,000. அப்புறம் ஆஃப்டர் 3 monthsக்கு என்னது 8,000 வித்ட்ரா பண்ணிடுறான். அப்போ 8,000 8 போச்சுன்னு என்ன அர்த்தம்? 40 தான் இருக்கும் ஓகேவா. இது அடுத்து while B invest 6,000 ஆஃப்டர் 6 months. ஸோ லாஜிக் நல்லா புரிஞ்சு. இது வந்து ட்விஸ்டட் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 3 months A withdrawal 8,000 while B invest 6,000 ஆஃப்டர் 6 months. ஸோ அப்போ இந்த 60,000ன்றது என்னது? ஜஸ்ட்டு 6 மாதத்துக்கு தான். அதுக்கு அடுத்ததுலேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 6,000 சேர்த்து 66,000 பி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இந்த சைடு ஏ வந்து வித்ட்ரால் பண்ணியிருக்கான் 8,000, இங்கிட்டு பி 6,000 இன்வெஸ்ட் பண்ணுறான் ஓகேவா. இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ மந்த் அந்த பீரியட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ கன்ஃபியூஷனுக்கே வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆஃப்டர் 3 months சொன்னோடனே ரெண்டுமே ஆஃப்டர் 3 monthsன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தப்பாயிரும். ஸோ அப்போ அதனால் தெளிவாக நிறுத்தி நிதானமாக ஒன்ஸ் கேள்வி ஃபுல்லாக வாசித்துருங்க ஓகேவா. மந்த்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் ஆஃப் பிஸ்னஸ் ஓகேவா. அதாவது கொடுத்துருங்க தெளிவாக கொடுத்துருங்க. ஆஃப்டர் 6 months ஆஃப் ஸ்டார்டிங் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலேருந்து 6 மாதத்துக்கு அப்புறம் 6,000 இன்வெஸ்ட் பண்ணுறான் ஓகே. அவுட் ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டில் இஃப் ஏ கெட்ஸ் 12,000 as his share at the end of the year ஓகே. அப்போ ஒரு வருஷம் தான். அப்போ ஒரு வருஷம்னா மிச்சம் இருக்கிறோட டைம் பீரியட் என்னது? இது வந்து 9 monthsக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அந்த 40,000. இவன் வந்து ரிமைனிங் 6 அவ்வளோதான். ஸோ அப்போ ஓவரால் கொடுத்தாச்சு. இப்போ வந்து டோட்டலாக பார்த்தோம்னா 8,000 இந்த 12,000ன்றது வந்து ஏவோட ஷேராக இருக்குது ஓகேவா. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஷேர் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஓகே இப்போ ரெடி. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? மந்த்ஸை வந்து அடிச்சு கொடுத்துடலாம். ஸோ 1 3 2 3 3 3s are 9 2 3s are இது ஓகே.
இது முடிஞ்சு. அப்போ என்ன பண்ணுவோம், அடுத்து என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா, ஆட் பண்ணி கீழே போடுவோம். ஸோ இப்போ ஆல்ரெடி இங்கே 48 இருக்குது, 48 + 48 + 3 × 40 120. ஸோ அப்போ 861 அப்படின்றது இங்கிட்டுக்கான ரேஷியோன்னு வரும். ஓகே, அடுத்து இங்கிட்டு பார்த்தோம்னா ஆல்ரெடி 120 இருக்குது, இங்கே 132 இருக்கும். அதாவது இதுக்கானது இது, இதுக்கானது இது, ரைட்டா? ஸோ அப்போ அதான் எழுதியிருக்கேன். ஸோ 132. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 252. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கான ஃபைனல் ரேஷியோ, கரெக்டாக? ஸோ இப்போ இதை வந்து ஃபைனல் ரேஷியோன்ற மீன்ஸ் ஃபைனலாக வந்திருக்கு, இதை அகெயின் ரேஷியோக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ வெயிட் அப்போ வந்து A/B 168/252, ரைட்டா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணணும், என்ன இதை அடிச்சு கொடுக்கணும். 8 4 1 6 4 6 8 9 2 3. ஓ மை காட். ஸோ இப்போ 2:3 இதுதான் வந்து ஃபைனலாக எனக்கான ப்ராஃபிட் ரேஷியோ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த 2 பார்ட் அதான் தெளிவாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த 2 பார்ட் தான் என்னது, இந்த 12,000. இந்த 2 பார்ட் தான் இந்த 12,000. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 பார்ட்டு தான் 12,000 அப்படின்னா ஒரு பார்ட்டு எவ்வளோ, ஒரு பார்ட் வந்து 6,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு பார்ட் 1000 நம்மளுக்கு என்ன கிடையாது, டோட்டல் ப்ராஃபிட்ன்றது 5 பார்ட். அப்போ 5 பார்ட் என்னவாக இருக்கும், ஒரு பார்ட் 12,000னா ஒரு பார்ட் 6,000னா 5 பார்ட்டு 30,000 இருக்கும். கரெக்டாக? ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அவ்வளோதான்.